கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கேற்ற நினைவுகளே. எனக்கு மிகவும் அருமையானவர்களே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை, உன்னுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை அநேக வேளைகளில் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை, அல்லது நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு அதற்கு உண்டான பதில் வரல, அதற்குண்டான காரியங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக வேளைகளிலே சோர்ந்து போயிருப்பாயானால், இந்த நாளிலும் கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை கர்த்தர் உனக்கு நிச்சயமாக செய்வார். அந்த முடிவு எப்படி இருக்கும்? அது சமாதானத்திற்கு ஏற்ற நினைவாக இருக்கும். அது தீமைக்கு ஏற்றதாக அல்ல, நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நாம் மானசீகமாக சில காரியங்களை நினைக்கிறோம், உலக பிரகாரமாக எனக்கு இந்த நன்மை நடக்குமானால் எனக்கு இது நன்மையாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் வேதத்தோடு கூட ஒப்பிட்டு ஜெபத்திலே தரித்திருந்து, ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதையில் என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மையை அவருக்கு உகந்த விதத்தில் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய இதயத்திற்கு ஏற்ற நன்மைகள் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீ சோர்ந்து போயிருப்பாயானால், கர்த்தர் நன்மையை நிச்சயமாக செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற வார்த்தை, எதிர்பார்த்திருக்கும் முடிவை நிச்சயமாக உனக்கு கொடுப்பார். நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறேன், பதில் இல்லை என்று சொல்லி கலங்கி இருக்கிறாயோ, இன்று இயேசு உனக்காக பதிலை கொடுப்பார். இன்று நீ தேவனுடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நாள், அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் மனம் இறங்குகிற நாள். எவ்வளோ நாளாக ஜெபித்தேன், எனக்கு பதில் இல்லைன்னு சொன்னல, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பதிலை கொடுப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க போகிற பதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நன்மையினால் நம்மை சோதிக்கிறவர், ஒரு நாள் தீமையை செய்ய மாட்டார். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றது நடந்தாதான் நன்மைன்னு இல்லை. இயேசு உன் வாழ்வில் எது நன்மையோ அதற்கு ஏற்ற முடிவை இன்றைய நாளிலே நிச்சயமாக செய்வார். அந்த முடிவு தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கும். அவரை நோக்கி பார்க்கலாமாம். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக நன்றி அப்பா. எதிர்பார்த்திருக்கும் முடிவை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுங்கப்பா. கண்ணீரோடு தகப்பனே, வாஞ்சையோடு, இயேசுவே எனக்கு இதை செய்யும் என்று சொல்லி நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுங்க. எங்கே 2-3 பேர் ஒருங்கிணைந்து ஜெபிக்கிறீங்களோ பதில் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ற ஒரு அற்புதத்தை செய்வையா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக கட்டளையிடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.